ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். கடன் பிரச்சனை சரியாக இதுவரை சொல்லப்படாத சூப்பர் பரிகாரம். மின்னல் வேகத்தில் மின்னல் வேகத்துல கடன் பிரச்சனை சரியாகிறதுக்கு என்ன பரிகாரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா பரிகாரம் சொன்னா அது செஞ்சாலும் லேட் ஆகுது. கொஞ்சம் ஸ்பீடா அந்த பரிகாரம் செஞ்ச பிறகு ஸ்பீடா எங்களுக்கு அந்த பரிகாரத்துக்கான பலன் கிடைக்கணும்ல. அந்த மாரி சொல்லுங்க அப்படின்னு எனக்கு நெறைய பேர் கேட்குறாங்க. அதுலயும் இப்ப வந்து இருக்கிறதுலயே பெரிய பிரச்சனை அதிகமா இருக்கிறது பார்த்தா, எல்லாமே கடன் பிரச்சனைய தான் சொல்றாங்க. நெறைய பேர் வந்து தொழிலோ, இல்ல திருமண பிரச்சனையோ, உடல்நிலை பிரச்சனை அது கூட யாரும் ஜாதகம் பார்க்கறதில்ல. அவ்வளவு கேட்கறதில்ல. ஆனா கடன் பிரச்சனைக்கு வந்து அதிகம் பேரு கேட்கறாங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கு, கடன் இருக்கு. சில பேரு கடன் கொடுத்துட்டு வாங்க முடியாம அதையும் கேட்கறாங்க. இதுல கடன் கொடுத்துட்டு வாங்க முடியாம இருக்கவங்க கூட ஓரளவுக்கு நிம்மதியா இருந்துரலாம். ஆனா கடன் வாங்கிட்டு அத குடுக்க முடியாம இருக்கவங்க தான் பல பேரு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப பரிதாபமா கேட்குறாங்க. இத எப்படி முடிக்கிறதுன்னே தெரியலையே! அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. சரி அவங்களுக்கு நம்ம சில வழிமுறைகள்லாம் சொல்லி தரலாம். பரிகாரம், சூப்பர் பரிகாரம். ஏன்னா இது ஸ்பீடா வேலை செய்யணும். அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பதிவுல இந்த பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அந்த பரிகாரம் செஞ்சா நிச்சயமா நடக்கும். இதுல ஒரு விஷயம், சில பேரு பரிகாரம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தப்பா அதாவது அவங்க வாழ்க்கை நிலையும் நல்லா இருக்கணும். அவங்க வாழ்க்கையில தவறுகள் செய்யக்கூடாது. இப்ப கோயிலுக்கெல்லாம் போயிட்டு, நல்ல வழிபாடெல்லாம் செய்ய சொன்னோம்னா, எல்லாம் செஞ்சுட்டு திரும்ப ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு, எனக்கு இந்த மாரி பிரச்சனை ஆயிடுச்சு. கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்படின்னேன். கோயிலுக்கு போயிட்டு வந்தது நடக்கல. நீ தப்பு செஞ்ச. அதனால உனக்கு பிரச்சனை. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா தைரியமா தப்பு செய்றது. அதெல்லாம் கிடையாது. அப்படி பண்ணா அப்புறம் சட்டம் அதுக்கான தண்டனைய குடுக்க தான் செய்யும். வாழ்க்கை நடைமுறையும் நல்லா இருக்கணும். அதையும் பார்த்துக்கணும். நம்ம பரிகாரம் சொல்லிக் குடுக்குறோம், வழிபாடு முறையெல்லாம் சொல்லிக் குடுக்குறோம். அத செஞ்சுட்டா அதுக்கப்புறம் தவறு செய்யாம இருக்கணும். அதுல தெளிவா இருக்கணும். நெறைய பேர் கஷ்டப்படுறவங்கலாம் சாதாரணமா கஷ்டப்படல. அவங்க செஞ்ச தவறுக்கு தான் கஷ்டப்படுறாங்க. கடன் பிரச்சனை வருதுன்னா கூட அவங்களுக்கு கிரக நிலைகள் அந்த மாரி தான் இருக்கும். அந்த கிரக நிலைகள் இல்லாம ஒருத்தருக்கு வந்து கடன்லாம் வராது. இந்த பதிவுல நான் கொஞ்சம் தெளிவா சொல்றேன். இதுவரையும் யாரும் சொன்னதே இல்ல. ஒருத்தருக்கு கடன் இருக்கிறதுக்கு வந்து நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, செவ்வாய், சனி அ இணைவு இருக்கவங்களுக்கு கடன் வரும். அதே மாரி புதன் திசை நடந்தா கடன் வரும். கேது திசை நடந்தா கடன் வரும். இப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்ல. எந்த திசை நடந்தாலும் எந்த கிரகம் ஆ எந்த கிரகமா இருந்தாலும் கடன் கொடுக்கும். அது எந்த மாரி இருந்தா கடன் அவங்களுக்கு நிச்சயம் வரும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். நீங்க உங்க ஜாதகங்களே எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்றது 100% கரெக்ட்டா இருக்கும். நிச்சயமா கடன் இருக்கும் அவங்களுக்கு. கடனே இல்லாம இருக்க முடியாது. அப்ப நான் சொல்றது எப்படின்னா, இப்ப 9 கிரகமும் கடன குடுக்கக்கூடிய கிரகம் தான். இந்த 9 கிரகமும் இருக்கிற இடத்த பொறுத்து தான். எத குடுக்குது அப்படிங்கிறது. இப்ப ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியில அல்லது விருச்சிக ராசியில வந்து கிரகம் இருந்தா அவங்களுக்கு கடன் வந்து குடுக்கும். கன்னி ராசியில எந்த கிரகம் இருந்தாலும், அந்த கிரகத்தோட திசா, புத்தி நடக்கும்போது அவங்களுக்கு கடன் வரும். அதுக்கு அடுத்து விருச்சிகம். விருச்சிகத்துல எந்த கிரகம் இருந்தாலும், அவங்களுக்கு வந்து அந்த திசை, புத்தி நடக்கும்போது அந்தரம் கூட சில பேருக்கு வரும். அப்ப கடன் வந்துரும். கடன் பிரச்சனை உங்களுக்கு பெருசா மாட்டிக்குவாங்க. கடன் பிரச்சனை வரும். இததான் 9 கிரகமே குடுக்கும். ஆனா, சனி, செவ்வாய் வந்து எதுக்கு சொல்லணும் அப்டின்னா, அந்த கிரக இணைவு, பார்வை இருந்தா கஷ்டங்கள் அதிகம் இருக்கும். அவங்க லைஃப்ல வந்து எப்பவுமே கஷ்டங்கள் இருக்கும். இத பத்தி நான் தனியாவே போடுறேன். சனி, செவ்வாய் அதுக்குன்னு தனியா ஒரு பதிவே போடுறேன். ஒருத்தரு நல்லா இருக்கிறதுக்கு, அதாவது பணக்காரனா யோகமா வாழ்றதுக்கு, ஐ அதுலயே இந்த கிரக இணைவுகள் தான். பார்த்தவுனே சொல்லிர்லாம். நீங்க வசதியான ஆளு. வரும்போது அவரு ஏழை மாரி அவருடைய உடையோ, இல்ல அவரு ஆளே அப்படி தெரிஞ்சா கூட, "ஏகப்பட்ட பணம் இருக்கு உங்கள்ட்ட" அப்படின்னு சொல்ல முடியும், ஜாதகத்த பார்த்தா. ஏன்னா கிரகம் அப்படிதான் இருக்கும் அவங்களுக்கு.
இந்த மாரி இருக்கு. அந்த மாரி இப்ப கடனுக்கு வந்து 9 கிரகம் தாங்க. அது எந்த கிரகமா இருந்தாலும் கடன கொடுக்குங்க. இப்ப இந்த பதிவுல உங்களுக்கு வந்து மின்னல் வேகத்துல கடன் பிரச்சனை சரியாகணும் அப்டின்னா, நான் சொல்ற இந்த பரிகாரத்த செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு சிறப்பா இருக்கும். இப்ப ஒருத்தர் வந்து கடன் பிரச்சனை அதிகமா இருக்குன்னா, வேப்ப மரம் எங்கேயாவது ஒரு இடத்துல தனியா இருக்கிற வேப்ப மரத்த பாருங்க. பொதுவான இடத்துல இருக்கிற வேப்ப மரம். ஏன்னா இன்னொருத்தர் வீட்ல போய் நீங்க வேப்ப மரத்த வாசல்ல நெறைய வச்சிருப்பாங்க. அங்கலாம் போய் செய்ய வேணாம். பொது இடங்கள்ல ரோட்டுகள்லயே இருக்கும். அந்த மாரி இடத்துல போயி பச்சரிசியில வெல்லத்த கலந்துக்குங்க. அதாவது ஒரு 1/2 கிலோ பச்சரிசி மாவு வாங்குனா கூட பச்சரிசி மாவு அ அரிசியா இல்ல. மாவா பச்சரிசி மாவு. ஒரு 1/2 கிலோ வாங்குனீங்கன்னா, அதுவே ஒரு 30 1 மாசத்துக்கு வச்சுக்கலாம். பிரிச்சு, பிரிச்சு கொஞ்சம் அது நீங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் பிரிக்காம, ஓரளவுக்கு ஒரு 10 நாளைக்கு வச்சுக்கிற மாரி கூட பிரிச்சுக்கலாம். 1/2 கிலோ வாங்குனாலே போதும். அத அதுல வந்து நாட்டு சர்க்கரைய கலந்துருங்க. அந்த நாட்டு சர்க்கரையும், இந்த பச்சரிசி மாவும் இப்ப 1/2 கிலோ வாங்குனீங்கன்னா, அது 10ஆ பிரிச்சீங்கன்னா, அது அந்த அளவுக்கு தகுந்த மாரி நாட்டு சர்க்கரை. ஓரளவுக்கு இனிப்பு இருக்கிற மாரி அதுல கலந்துட்டு, அந்த மாவு நாட்டு சர்க்கரை கலந்த மாவ எடுத்துட்டு போயி, வேப்ப மரத்து அடியில வேப்ப மரத்த சுத்தி தூவி விடுங்க. நல்லா வேர் பகுதியிலலாம் இருக்க மாரி தூவி விடுங்க. வேப்ப மரத்துக்கிட்ட. அங்க வந்து அந்த மரத்துக்கே அந்த போகும் அது. அப்படி அதுவும் இல்லாம, அங்க எறும்பு வந்து அத சாப்பிடும். அப்ப உங்களுடைய கடன் பிரச்சனை சீக்கிரம் முடிவுக்கு வரும். முடியக்கூடிய நிலை வரும். இது 1. இது வந்து நான் இந்த பதிவுல சொல்ற மிகப்பெரிய விஷயம் அது. வேப்ப மரத்துக்கு சுத்தி பச்சரிசி மாவும், நாட்டு சர்க்கரையும் கலந்து அத தூவி விடுங்க தினசரி. இதெல்லாம் ஒரு பெரிய சாதனையா நினைக்காதீங்க. சில பேர் அத செஞ்சுட்டு பெரிய சாதனை பண்ணிட்டோம். நம்மளுக்கு கடன் குறைஞ்சிரும் அப்டின்னு. அது மனசுல வந்து கடன் வாங்கக்கூடாது. கடன் வந்து வராம இருக்கணும். நல்லவனா இருக்கணும். யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் குடுக்கக்கூடாது. இப்படி பே நான் இப்ப ஜாதகம் பார்க்கையில யாருக்கும் கஷ்டத்த குடுக்காதீங்க. எதுக்கும் யார்ட்டயும் திட்டு வாங்காதீங்க. யாரையும் திட்டாதீங்க. ரொம்ப விலகி போங்க. அப்படிங்கிற மாரி சொல்லுவேன். உடனே அவங்கள பத்தி பெருமையா சொல்லுவாங்க. நான் இந்த மாரி நல்லது பண்ணியிருக்கேன். அந்த மாரி நல்லதுன்னு. ஆனா, அந்த மாரி பேசுறவங்க ஜாதகத்த நான் பார்த்தேன்னா, அவ்ளோ மோசமா இருக்கும். அவ்ளோ கொடூரமா குணம் உள்ளவங்களா தான் இருப்பாங்க. அவங்க வந்து என்ட்ட நியாயம் பேசுவாங்க. ஆனா, நான் அதுக்கு பதில் சொல்றது இல்ல. ஏன்னா, அவங்க அனுபவிச்சுட்டு போட்டும் அப்படின்னு உட்டுர்றது. அந்த மாரி தான் இருக்காங்க. நம்ம சொல்றத கூட ஏத்துக்காம, அவங்க தன் பக்கம் நியாயங்கிற மாரியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லாதது. முதல்ல அது வாழ்க்கைய வந்து பிராக்டிகல் வாழ்க்கைய வந்து சரி பண்ணிக்கிட்டாலே எல்லாருக்கும் பிரச்சனைங்கிறதே இருக்காது. கோவம் வரவே கூடாது. கோபம் தான் செவ்வாய். கோவம் வந்தா எல்லாமே கூட கஷ்டமும் வந்துரும். அது அதுபோல அத தண்டிக்கிறதுக்கு சனிங்கிற கிரகம் வந்துரும். அவரு தான் ஒரு நீதி நெ ஒரு ஜட்ஜ்மென்ட் குடுக்குறவரு. அப்ப இது 2ம் மோதும்போது அந்த மனுஷனுக்கு பல பிரச்சனைகள் வருது. அதுல கடன் பிரச்சனையும் ஒரு பிரச்சனை. இதுக்கு அடுத்து நான் வந்து இப்ப ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கேன். வேப்ப மரத்த சுத்தி ஆ அந்த அது எத்தன நாளைக்கு செய்யணும்ன்லாம் கேட்காதீங்க. அது எப்ப வேணாலும் செய்யலாம். கடன் இல்லாட்டி கூட நீங்க செய்யலாம். ஏன்னா, அது எறும்புகளுக்கு போது. உங்களுக்கு அந்த தோஷம் இருக்கிறது எல்லாமே சரியாகும். வாழ்க்கையில எப்பவுமே. அது தினந்தோறும் போடுங்க. தினந்தோறும் போய் போடுங்க. அது ஒண்ணும் பெரிய கஷ்டமான ஒரு இது இல்ல. அதான் சி ஏதோ பரிகாரங்கிறது பல லட்சங்கள் செலவு பண்ணி நான் சொல்ற மாரி அத போய் செய்றது. நான் சொல்றது ரொம்ப ஈஸியான வழிய சொல்லிக் குடுக்குறேன். அதுக்கு அடுத்து ஒரு பரிகாரம் சொல்லி தரேன். அந்த பரிகாரம் என்ன அப்டின்னா, ஆ உங்களுக்கு வந்து கோர்ட்டு, அதே சமயத்துல போலீஸ் ஸ்டேஷன் இந்த இடங்கள்ல பக்கத்துல ஆ வந்து இருக்கக்கூடிய முனீஸ்வரர் கோயிலு, கருப்பண்ணசாமி கோயிலு, அல்லது நரசிம்மர் கோயிலு, அம்மன் கோயிலு, எ அது மாரி ஆஞ்சநேயர், அது மாரி ஆஞ்சநேயர் அந்த மாரி கோயில் ஏதாவது இருக்கிற கோயில ஒண்ணு பார்த்துக்குங்க. அந்த கோயில்ல விளக்கு போட்டு
அந்த அந்த விளக்கு போட்டுட்டு நீங்க வந்து வேண்டிக்கிட்டு வாங்க. அங்க வந்து ஒரு 2 விளக்கு போடுங்க. எப்பவுமே கோயில்ல போட்டா 2 விளக்கு தான் போடணும். அது எந்த நெய் விளக்கும் போடலாம், நல்லெண்ணெய் விளக்கும் போடலாம். இல்ல அந்த கோயில்ல ஏதோ சிறப்பா விளக்கு போடுறாங்கன்னா, அந்த விளக்கு போடுங்க. நான் சொன்ன இப்ப இந்த முனீஸ்வரரோ, அல்லது கருப்பண்ணசாமியோ, இல்ல மாடசாமி அந்த ஏரியாவுக்கு தகுந்த காவல் தெய்வங்கள் யார் இருக்காங்களோ, அந்த மாரி பார்த்துக்குங்க. அது காவல் தெய்வங்களா. அதேபோல அ நரசிம்மர் சொல்லியிருக்கேன். இதுக்கு அடுத்து ஆஞ்சநேயர் சொல்லியிருக்கேன். இதுக்கு அடுத்து அம்மன் எந்த அம்மனா இருந்தாலும் அங்க நாகத்தம்மன் அந்த மாரி இருப்பாங்க. கங்கை அம்மன் இருப்பாங்க. இந்த மாரி சில அம்மன்கள்லாம் இருப்பாங்க. அந்த அம்மன் கோயில்ல கூட நீங்க அந்த மாரி 2 விளக்கு போட்டு, எங்களுக்கு இந்த கடன் சீக்கிரம் குறையணும் அப்படின்னு வேண்டிட்டு வாங்க. நான் சொன்ன இடம் பார்த்தீங்களா? போலீஸ் ஸ்டேஷன் அல்லது கோர்ட்டு இந்த மாரி. இப்ப சென்னையில எடுத்தீங்கன்னா, சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு முன்னால வாராகி அம்மன் இருக்காங்க. ரொம்ப பவரா இருக்கும். அவங்கள்ட்ட போயி இந்த மாரி கடனுக்குலாம் போய் வேண்டுனா, நிச்சயமா அவங்களுக்கு இந்த மாரி கடன் பிரச்சனையெல்லாம் குறைக்கிறதுக்கு நல்ல உடனடியா பலன் கிடைச்சிட்டே இருக்கும். இந்த மாரி நான் சொன்ன இந்த பரிகாரங்கள நீங்க அ ரொம்ப பெருசா நெனச்சுக்கிட்டே செய்யாதீங்க. ஒரு மனசுல வந்து எனக்கு இந்த கஷ்டத்துலருந்து விலகணும்னு நீங்க ஒரு தன்மையா நல்ல மனிதரா முதல்ல மாற தெரியணும். அந்த மாரி மாறி வேண்டிட்டு வாங்க. என் கடன் முடிஞ்சோனே அவன பார்த்துக்கிறேன், இவன பார்த்துக்கிறேன்லாம் நெனைக்காதீங்க. இந்த மாரி எண்ணம் இருக்கிறவங்க எப்பவுமே ஏதோ ஒரு பிரச்சனையில தான் இருப்பாங்க. அந்த மாரிலாம் நெனைக்காதீங்க. நான் எனக்கு கடனா இருக்கும்போது இவன் அவமானப்படுத்துனான், அவன் அவமானப்படுத்துனான், அவனெல்லாம் நான் வந்து என்ன பண்றேன்? அப்படின்லாம் நெனைக்கவே நெனைக்காதீங்க. உங்க கடன் மட்டும் குறையணும் அப்படிங்கிறத நெனச்சு வேண்டிட்டு வாங்க. நான் சொல்றது அந்த 2 இடம் சொன்னது பர்ட்டிகுலரா சொல்றது. அது ஏன் சொல்றேன்னா, அதுல அவ்ளோ நுணுக்கமான விஷயம் இருக்கு. 6ஆம் இடங்கிறது தான் ருண, ரோக, சத்ருஸ்தானம். வழக்கு, வம்பெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அந்த இடம் எங்க இருக்கும் அப்டின்னா, உங்களுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு இந்த மாரி இடங்கள்ல உள்ள அ கோயிலு. அந்த மாரி கோயில்னா இப்போ முனீஸ்வரர் கோயில் இருக்கலாம், கருப்பண்ணசாமி கோயில் இருக்கலாம், ஆஞ்சநேயர் இருக்கலாம், நரசிம்மர் இருக்கலாம், அம்மன் கோயில் இருக்கலாம். இந்த மாரி ஏதாவது ஒரு கோயில் அங்க இருந்ததுன்னா, அந்த மாரி கோயில் இல்லையேன்னு வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்காதீங்க. அதெல்லாம் இருக்கிற இடத்த தேடுங்க. தேடி போய் பார்த்து, அந்த மாரி இடங்கள்ல நீங்க விளக்கு போட்டு, அந்த உங்களுடைய பிரார்த்தனைய செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இது கடன் பிரச்சனை தீரும். இதுக்கு வந்து கிழமையெல்லாம் தேவையே இல்ல. நீங்க எந்த கிழமை போனாலும் உங்களுக்கு அது அந்த பிரச்சனை தீரும். என்னமோ அன்னைக்கு மட்டும் தான் ஒரு கிழமையில இந்த நாள்ல போனா தான் அன்னைக்கு வந்து சாமி வந்து ஆசீர்வாதம் குடுக்கும்னு நெனைக்காதீங்க. எப்பவுமே சாமி இருக்கும். எந்த எந்த நாளையும் கோயில் திறப்பாங்க. கோயிலுக்கு நீங்க போறதுக்கு நாள்லாம் பார்த்துட்டு போ வேணாம். எந்த நாள்லயும் போங்க. அதுக்காக ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டுட்டு இருப்பீங்க. தர்மம் செய்ய சொன்னா கூட என்னைக்கு செய்றதுன்னு கேட்குறாங்க. அப்ப அதுக்கு பேரு தர்மமா? தர்மம்னா எந்த நேரமும் செய்யக்கூடிய மனசு இருக்கணும். அந்த மாரி யோசிச்சு இந்த பரிகாரத்த பண்ணீங்கன்னா, நிச்சயமா கடன் பிரச்சனையிலருந்து மீண்டு வந்துருவீங்க. இத நான் ரொம்ப நுணுக்கமான விஷயம். இது பல பேரு எவ்வளோ பணம்லாம் வாங்கிட்டு சொல்லிக் குடுக்குறாங்க. இத நான் வந்து ஃப்ரீயா, ஈஸியா சொல்லிக் குடுக்குறேன். ஆ இந்த பரிகாரத்த பண்ணுங்க. இப்ப இந்த பதிவுல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம சும்மா வியூஸ் தான் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் இந்த மாரி சொல்லிக் குடுக்குற பரிகாரங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே. இந்த பரிகாரத்த செஞ்சு நீங்க கடன் பிரச்சனையிலருந்து விடு விடுபடுறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.